எப்பொழுதும் அதிகாலையில அடிக்கடி தௌபா செய்கின்றவனாக இருந்து கொள். நீ தௌபா செய்வாயே ஆனால் நிச்சயமாக உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். உனக்கு துனியாவுல கஷ்டம் ஏற்படாது. உனக்கு வறுமை இருக்கின்றதா, உனக்கு கஷ்டம் இருக்கின்றதா, நீ தௌபா செய். நீ செய்த பாவத்தினால் அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான் போல் தெரிகிறது. நீ பாவத்துக்காக தௌபா செய்தால் அல்லாஹ்விடத்தில் அழுது நான் செய்த தவறுக்காக வேண்டி இறைவானது பாவத்தை மன்னிப்பாயாக என்று நீ தௌபா கேட்டா உனக்கு கஷ்டம் நீங்கும் என்று ஷாதுல் இமாம் சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்கள் எவ்வளவு மார்க்கத்தில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் சொல்ல வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு தெளிவான ஒரு தரீகாவாக அனைவராலும் நேரடியாக கஷ்டமில்லாமல் பின்பற்றுவதற்கு ஒரு வழிவகுத்து விட்டு போய்விட்டார்கள். இன்னும் சொல்லி காட்டுகிறார்கள், மனிதர்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உனது சாப்பாடு உனக்கு போதுமான அளவு, அதாவது வயிறு நிரம்ப சாப்பிடுவது அல்ல, அளவான சாப்பாடாக உனது சாப்பாடு இருக்குமே ஆனால் உனக்கு நோன்பு பிடிப்பதில் ஆசை ஏற்படும். அதிகமாக சாப்பிடுகின்ற ஒருவனுக்கு நோன்பு பிடிப்பதற்கு ஆசை ஏற்படாது. அவனுக்கு அடிக்கடி பசி ஏற்படும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதனால் நீ சாப்பாடு அடிப்பதை அளவாக வைத்துக்கொள். அப்ப உனக்கு நோன்பு பிடிப்பதில் இன்பம் இருக்கும். தொழுகையில இன்பம் ஏற்படும். தாஜத்து தொழுகையில இன்பம் ஏற்படும். எப்பொழுது உனது சாப்பாடு அளவான சாப்பாடாக இருந்தால். ஷாதுல் இமாம் சொல்கிறார்கள், அதிகமாக நீ சாப்பிட்டு கொண்டு போனா தொழுவதற்கு சோம்பல் ஏற்படும். தாஜத்துக்கு எலும்ப இயலாது. நோன்பு சுன்னத்தான நோன்புகள் பிடிக்க இயலாது. அதுல இன்பம் இல்ல. பசி பசி என்ற எண்ணத்தோடு நீ வாழுவாய். அதனால நீ கொஞ்சமாக சாப்பிட்டுக்கொள், அளவாக சாப்பிட்டுக்கொள். அப்பொழுது நோன்புல தொழுகையில அதுபோன்று தஹஜ்ஜத் தொழுகையில உனக்கு நிச்சயமாக ஒரு பக்குவம், ஒரு இன்பம் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், நீ அடுத்த மனிதர்களை பரிகாசம் பண்ணி அடுத்த மனிதர்களோடு நீ அவர்களை மனதை புண்படுத்தி பரிகாசம் செய்ய வேண்டாம். அடுத்து வெடிச்சித்தமாக நீ சிரிக்க வேண்டாம். சத்தமிட்டு சிரிப்பது ஹனஃபி மதுஹபில் ஒதுவை பாத்திலாக்கிடும். ஷாஃபி மதுஹபில சத்தம் போட்டு சிரிச்சா ஒது முறியாது. ஆனால் ஹனஃபி மதுஹபில சத்தமிட்டு சிரிச்சால் ஒது முறிஞ்சிடும். ஷாதுல் இமாம் சொல்கிறார்கள், நீ சத்தமிட்டு சிரிக்க வேண்டாம், அடுத்த மனிதனை பரிகாசம் செய்ய வேண்டாம். அப்படி நீ செய்வாயே ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் உன்னை விட்டும் போய்விடும். அல்லாஹ்வுடைய பயம், தக்வா ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் தக்வாவை ஒரு மனிதனை விட்டும் தக்வாவை தூரமாக்கின்ற ஒரு குற்றம் சத்தமிட்டு சிரிப்பதும் அடுத்த மனிதனை பரிகாசம் செய்வதும் என்று ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் சொல்கிறார்கள், உனக்கு துனியாவுடைய ஆசை, ஆகிரா உனக்கு தேவையா? உனக்கு சொர்க்கம் வேண்டுமா? துனியாவை நேசிக்க வேண்டாம். துனியாவுல, துனியாவுடைய பற்றில, துனியாவுடைய அன்பு, துனியா என்பது குப்பை கூலங்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலங்களிப்பதற்காக வேண்டி வந்த இடம். இந்த ஆசை உன்னை விட்டும் போய்விட வேண்டும். அப்ப உனக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்று ஷாதுல் இமாம் சொல்கிறார்கள். ஒரு நாள் தினம் ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காலையில அவர்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு, அதாவது மதரசாவுக்கு முரீதீன்கள் முஹிப்பீன்கள் ஒவ்வொரு நாளும் ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்ற உபதேசங்களை கேட்டு படித்து எழுதி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தினம் ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து சொல்கிறார்கள், முரீதீன்களை பார்த்து, அவர்களை பின்பற்றுகின்ற அந்த இஹ்வான்களை பார்த்து சொல்கிறார்கள், மாணவர்களே, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தேவை இருந்தா இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கட பொருட்டால கேட்டுக்கொள்ளுங்கன்றாங்க. ஷாதுல் இமாம் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது தேவை பிரச்சனை இருந்தா துஆ கேட்க வேண்டுமா, அந்த தேவை கிடைக்கணுமா, அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா, கஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கட பொருட்டால கேளுங்கன்றாங்க. காரணத்தை சொல்கிறார்கள், நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில மூசா அலைஹிஸ்ஸலாமும் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கனவில
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட கேக்குறாங்க, உங்களோட பேர் என்ன என்று தான் கேக்குறாங்க. இப்ப கஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய பேரை மாத்திரம் சொல்லாமல் அவர்களுடைய பேரு, அவருடைய வாப்பாவுடைய பேரு, அவர்களுடைய வாப்பா, இப்படி வம்சத்துடைய பேரை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கஸாலியே, நான் உங்ககிட்ட கேட்டது உங்களோட பேரை மட்டும்தான். நீங்க உங்களோட பேரை மட்டும் சொல்லாம உங்களோட பேரு, உங்களோட வாப்பட பேரு, அவட வாப்பட பேரெல்லாம் சொன்னீங்க, என்ன காரணம் என்று கேட்டாங்க. கஸாலி இமாம் திருப்பி கேட்கிறாங்க. அறிவின் கடல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா உங்கள்ட்ட கேட்டான், மா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்களோட கையில என்ன இருக்கு அல்லாஹு தஆலா கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளை திருமணம் முடித்துக் கொண்டு வருகின்ற சஃபூரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டு வருகிற வழியில சஃபூரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரசவ வருத்தம் ஏற்பட்டது. சஃபூரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், சஃபூராவை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அங்கு ஒரு நெருப்பு தெரிபடுகிறது, நான் அங்கே போய் அந்த நெருப்பை எடுத்துக்கொண்டு வருகிறேன், அதன் மூலமாக எங்களுக்கு கூதல் இல்லாமல் போய்விடும், வழிகாட்டுவதற்கு ஒரு வழியாக அமையும் என்று சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசுகிறான், மா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்களோட கையில என்ன இருக்கிறது. கஸாலி இமாம் செல்கிறார்கள், அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டது இப்படித்தான், மூசாவே உங்களோட கையில என்ன இருக்கு அல்லாஹு தஆலா கேட்டான். உங்களுக்கு வெறுமனே தடியண்டு மாத்திரம் சொல்லலாம், அது என்னுடைய அசாண்டு மாத்திரம் சொல்லலாம், நீங்க அப்படி சொல்லல. நீங்க சொன்னது ஹிய அசாய அத்தவக்கவ் அலைஹா வா ஹுஷ்ஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. நீங்க இதெல்லாம் சொன்னீங்க. உங்கள்ட்ட அல்லாஹ் கேட்டது கையில என்ன இருக்கிறது என்று நீங்க சொன்னீங்க, அது என்னுடைய அசா, அத்தவக்கவ் அலைஹா, நான் அதில ஊண்டி செல்கிறேன், வா ஹுஷ்ஷு பிஹா அலா கனமி, எனது ஆடுகளுக்காக நான் இலைகளை பறித்து கொடுக்கிறேன், வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா, எனக்கு அதுல வேற தேவைகளும் இருக்கிறது என்று ஒரு பெரிய ஒரு பதில சொன்னீங்க, அது ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க என்று கஸாலி இமாம் கேட்டாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ்வோடு பேசுவதற்கு இன்பமாக இருந்தது, அல்லாஹ்வோடு பேசுவதில் ஒரு ஆசை இருந்தது, அவன் கேட்டதற்கு ஒரு பதிலை மாத்திரம் சொல்லாமல் பல பதில்களை சொன்னேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. கஸாலி இமாம் சொன்னாங்க, அது போன்றுதான் எனக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசை, அந்த ஆசையில தான், அந்த இன்பத்தில தான் நான் உங்களுக்கு நீளமான ஒரு பதிலை சொன்னேன் என்று கஸாலி இமாம் சொன்னார்கள். இந்த கனவை தான் அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்டார்கள். கண்டுவிட்டு முரீதர்கிட்ட சொல்றாங்க, முரீதீன்களே, நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா, உங்களுக்கு ஏதாவது அடைய வேண்டும் என்று இருந்தா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கட பொருட்டால கேட்டுக்கொள்ளுங்கன்றாங்க. இது முரீதீங்களுக்கு செய்த ஒரு உபதேசமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்கிறார்கள், நீ உனக்கு துனியாவுல உன்னுடைய ஒரு சகோதரனாகிய ஒரு முஸ்லிமுக்கு நீ உதவினால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பு உனக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்வதன் மூலமாக, அடுத்த ஒரு முஸ்லிமுக்கு வந்த கஷ்டத்தை நீ நீக்குவதன் மூலமாக அல்லாஹ் உடைய அன்பை நீ பெற்றுக்கொள்வாய் என்று ஷாதுல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முரீதீங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், சாலிஹீன்களை நோவினை கொள்வது, நல்லடியார்களை வழிமாறுகளை குரோதம் கொள்வது, நல்லடியார்களை பகமை கொள்வது ஆபத்தான காரியம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்களான வழிமாறுகளை சாலிஹீன்களை புண்படுத்துவது, அவர்களை பகைத்துக் கொள்வது ஆபத்தான காரியம், அதன் மூலமாக யாருக்கும் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், இதா ஹப்பல்லாஹு, அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தாரை சோதிப்பதற்கு விரும்பினால் ஸல்லல்லாஹு அலைஹிம் ரஜுலன் சாலிஹா, அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒரு சாலிஹான ஒரு மனிதரை அல்லாஹ் சாட்டுவான். ஷாதுல் இமாம் சொல்கிறார்கள், ஒரு கூட்டத்தார அல்லாஹ் சோதிப்பதற்கு நாடினால், சோதிப்பதை அல்லாஹு தஆலா விரும்பினால்
அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒரு சாலிஹான மனிதரை அல்லாஹ் வைத்திடுவான்.